ஷேய் பிரம்மா கணக்கு எல்லாம் உலக நாடே முடிஞ்சு வச்சு ஏந்திர பெட்டி இன்னையோட குளோஸ். இதான் கடைசி அத்திவாதி. இதோட ஆடுற ஆட்டம் ஆடிக்கூட அப்படின்ட்டார். தமிழ்நாடு டெல்லியிலேருந்து டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாடை பிடிக்கிறதுக்கு அங்கே அவன் சீட்டு கட்டை இறச்சி விட்ருக்கான். அது நாளை கணக்கு வரும். கணக்கு வரையில் பயங்கரமான அடி விழும். அடி உள்ளே துவைச்சி எடுத்து போடுவார். ஆர்எஸ்எஸும் பிஜேபி எப்படி இதெல்லாம் விளையாட்டாடா. இவன் இந்த கோட்டையை பிடிக்கணுங்க. இங்கே தமிழ்நாட்டில் 2 கட்சிக்காரன் கோட்டையை பிடிக்கணும்னு பூரா அடித்து வச்ச சீட்டு விளையாட்டு பேப்பரை தட்டி எழுப்பி கொடுக்காங்க. அதான் கே ஊங்கானா. அப்போ விவசாயத்தை எவனுமே எடுக்கலை. உனக்கு உயிர் வாழறதுக்கு விவசாயம். அப்போ விவசாயத்தை முடிக்கான். விவசாயத்தை அழிக்கிறதுக்கு வெளியில் இந்த ஜனநாயக ஓட்டு முத்திரையை போட்டு அந்த பெட்டியில் வாங்குதான். அந்த பெட்டி என்ன செய்வார்? எரிச்சாச்சுரா. முனியப்பன், முனியாண்டி, மாயாண்டி, மாடன் எல்லாமே அவங்க எரிக்காங்க. பூரா சாமி படைகள் எரிக்கி. இன்றைக்கி காவு எப்படி கிழக்க முடிஞ்சு வச்சு, தெற்க முடிஞ்சு வச்சு, இப்போ மேற்க காவு கொடுக்கணும், வடக்க காவு கொடுக்கணும். இந்த 2 பக்கத்தில் 10 பேர் 15 பேர் ஓடியாரான். ஊன்னு வரான். இது கோர்ட்டுக்கு பதிவாகுது. கோர்ட்டிலேருந்து அந்த கணக்கு வரையில் இராணுவ வானரப்பாடை வச்சு ஒட்ட தடவி அள்ளி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்ப்பாங்க. ஏட்டா கடவுள் நீதிமான் உட்காந்துருக்காரு. நீ ஒரு கெட்ட பேப்பர் வச்சு ஆன்லைனில் போட்டு பட்டா பவர் எனக்கு ஏறிச்சு ஆட்டிட்டு வர எல்லா பயலும் அமைதியாக பொத்தி போங்கடா. டைம் நெருக்கி வராரு. அவள் ஊரில் கணக்கை முடிச்சுட்டு உங்களை பார்ப்பார். புரியுதா? நீதிமான், நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. அவர் கணக்கு முடிக்கணும். முடிச்சுட்டு தான் பார்ப்பார் கடவுள். அது எல்லாம் நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆண்டு பண்ணுக்கு எல்லாமே தெரியும். கணக்கு எல்லாம் முடிச்சு வராரு. முடிச்சு இப்போ ஒரு பிட்டு இல்லாமல் அந்த கேள்வி கேட்கல யாருமே பதில் சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் எல்லாம் கணக்கு முடிக்கார். முடிச்சுட்டு நீதி கொடுக்கணும். நீதி அநியாயப்பட்டவருக்கு டக்குன்னு உள்ளே போய் செயலறையில் தின்னு கழிக்கணும், சாப்பிடணும், பிறலணும், அதில் உருளணும். அதுதான் கணக்கு. அதான் 8 ஏடு ஓலைச்சோடு கணக்கு. வராது நினைக்காத ஈ மாதிரி கிடக்க. அந்த ஈயை மனித பேரை கொசு அடக்கிறது கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம்.